வாழ்க வளமுடன். நற்பதி. இன்னைக்கு மார்கழி பிறந்து 7ஆம் நாள். மார்கழி மகோத்சவம் இனித நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லாரும் சந்தோஷமா எல்லாருமே பார்ட்டிசிபேட் செய்யறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாலை வணக்கம் அனைவருக்கும். முதல்ல பிள்ளையார் சாங் பாடலாம். ஆதிமூல கணபதியே முழு முதற் பொருளே, சதுர்த்தியில் உதித்தவனே கந்தனுக்கு மூத்தவனே. ஆதிமூல கணபதியே முழு முதற் பொருளே, சதுர்த்தியில் உதித்தவனே கந்தனுக்கு மூத்தவனே. சங்கடங்கள் தீர்ப்பவனே சடுதியில் வந்திடுவாய், சங்கடங்கள் தீர்ப்பவனே சடுதியில் வந்திடுவாய். சிவசக்தி பாலனே சித்தி விநாயகனே, சிவசக்தி பாலனே சித்தி விநாயகனே. சிந்தை குளிர்ந்திட சிங்காரமாய் காட்சி தருவாய், வேதங்கள் போற்றிடும் வேத விநாயகனே. பாரதம் எழுத துணை நின்றவனே முக்குரு நீதி நாயகனே, முக்காலம் உணர்ந்தவனே. முல்லை மலர்களால் அலங்கரித்து வணங்கினோம், இருக்கும் பூமாலை கொண்டு அழகு செய்தோம். அவள் பொறி மோதகம் நிவேதனம் செய்தோம், அவள் பொறி மோதகம் நிவேதனம் செய்தோம். அத்தனையும் ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ வைப்பாய், அத்தனையும் ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ வைப்பாய். கணபதியே கஜமுகனே வாரண முகனே, கணபதியே கஜமுகனே வாரண முகனே. சரணம் 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 கணநாதனே, சரணம் 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 கணநாதனே. திருப்பாவை 7ஆம் பாடல். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேச்சு வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவிலோயம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவெம்பாவை. அன்னே இலையும் சிலவோ பலவ மரர் முன்னற்கரியான் ஒருவன் இருசீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் கெழுகொப்பாய், என்னானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங்கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலிதியோ. தன்னெஞ்ச பேதேர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஒரு கண்ணன் பாட்டு. மாடுகள் மீக்கும் கண்ணனை ஒரு நாள் கனவினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே, உள்ளம் பரவசமானேனே. பசு மாடுகள் மேய்க்கும் கண்ணனை ஒரு நாள் கனவினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே, உள்ளம் பரவசமானேனே. கோபியருடனே கூடி மகிழ்ந்த குறும்பு கண்ணனடி,
ஆயர் பாடியில் ஆடி மகிழ்ந்தான் கோகுல கண்ணனடி, கோகுல கண்ணனடி. பசுமாடுகள் மேய்க்கும் கண்ணனை ஒரு நாள் கனதினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே. வெண்ணையை திருடி தின்றவன் தானே கார்மிக வண்ணனடி, மண்ணை உண்ட மாதவன் தானே மாய கண்ணனடி, மாய கண்ணனடி. பசுமாடுகள் மேய்க்கும் கண்ணனை ஒரு நாள் கனவினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே, உள்ளம் பரவசமானேனே. திரௌபதி தேவி மானம் காக்க துகிலை தந்தவண்டி, திரௌபதி தேவி மானம் காக்க துகிலை தந்தவண்டி. அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தவன் அவன் தாண்டி, அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்தவன் அவன் தாண்டி, செய்தவன் அவன் தாண்டி. பசுமாடுகள் மேய்க்கும் கண்ணனை ஒரு நாள் கனவினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே. ஹரிநாமம் ஒன்றே எல்லோர்க்கும் ஏற்ற தாரக மந்திரமே, அவனை நினைந்தால் உலகில் எவர்க்கும் துன்பம் இல்லையடி, துன்பம் இல்லையடி. பசுமாடுகள் மேய்க்கும் கண்ணனை ஒரு நாள் கனவினில் கண்டேனே, அவன் செய்யும் லீலைகள் கண்டு உள்ளம் பரவசமானேனே, உள்ளம் பரவசமானேனே, உள்ளம் பரவசமானேனே. வாழ்க வளமுடன். இந்த சந்தர்ப்பம் கொடுத்த குருவர் ஆன்மீக மையத்திற்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்து கிருஷ்ணவேணி அம்மா, அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். విన్నపాలు వినవలే వింత వింతలు, విన్నపాలు వినవలే వింత వింతలు, పన్నకపు తోమతెర పైగెత్త వేలయ్యా, విన్నపాలు వినవలే వింత వింతలు. తెల్లవారి జామెక్కే దేవతలు మునులు, తెల్లవారి జామెక్కే దేవతలు మునులు, అల్ల నల్ల అంత నింత నది ఓవారే, అంత నింత అల్ల నల్ల నది ఓవారే. తెల్లవారి జామెక్కే దేవతలు మునులు, అల్ల నల్ల అంత నింత అది ఓవారే. చల్లని తమ్మిరేకుల, చల్లని తమ్మిరేకుల శరశబు కన్నులు, చల్లని తమ్మిరేకుల శరశబు కన్నులు, మేలుకొనే వేలయ్యా తెల్లవారి జామెక్కే దేవతలు మునులు.
పొంగపు శేషాతులు తుంబురు నారదాతులు పొంగపులు శేషాతులు తుంబురు నారదాతులు పంకజ భావతులు నీ పాదాలు చేరి అంగలనున్నారు లేచి అలమేలు మంగను అంగలనున్నారు లేచి అలమేలు మంగను వెంకటేశుడా రెప్పలు వెచ్చి చూసి లేవయ్యా వెంకటేశుడా రెప్పలు వెంచి చూసి లేవయ్యా గరుడ కిన్నరయ్య సగకామెనలు కములై గరడ కిన్నరసయ్య కామినలు కములై విరహపు గీతముల విన్నపాలవే విరగపు గీతముల విన్నపాలవే పరి పరి వీతముల పాడేరు నిన్నదివో పరి పరి వీతముల పాడేరు నిన్నదివో సిరిమొగము తెరచి చింతకించవేలయ్యా సిరిమొగము తెరచి చింతకించవేలయ్యా విన్నపాలు వినవలే వింత వింతలు పన్నకపు తోమతెర్ర పైగెత్తవేలయ్యా విన్నపాలు వినవలే వింత వింతలు அடுத்ததாக சீதாராம ஆஞ்சநேய பஜன். மார்கழி மூலத்தில் பிறந்தவரே அழகாய் பூமியில் உதித்தவரே சங்கடம் தீர்த்த வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா சீதாராமா ஹனுமந்தா ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா சுந்தர நாமா ஹனுமந்தா அஞ்சனை புத்ரா ஹனுமந்தா வாயுகுமாரா ஹனுமந்தா சங்கடம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா கல்வி கொடுக்கும் நல்லவரே கழியின் தோஷம் தீர்ப்பவரே சங்கடம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா திருமண கோலம் தருபவரே நல்ல வாழ்க்கை கொடுப்பவரே கஷ்டம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா சனியின் கோபம் தீர்பவரே வெற்றிலையில் வெற்றி தருபவரே சங்கடம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா சீதையை தாயாய் மதித்தவரே ராமனை தந்தையாய் பூஜிப்பவரே சங்கடம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா அப்பமும் வடையும் புசிப்பவரே நீர்மோர் பானகம் குடிப்பவரே கஷ்டம் தீர்க்க வந்தவரே சுந்தர நாமா ஹனுமந்தா
நோய்கள் யாவும் தீர்ப்பவரே, ஆரோக்கியம் தரும் வல்லவரே, கஷ்டம் தீர்க்க வந்தவரே, சுந்தர ராமா ஹனுமந்தா, மங்களம் யாவும் தருபவரே, வெண்ணை விரும்பும் ஹனுமந்தா, கஷ்டம் தீர்க்க வந்தவரே, சுந்தர நாமா ஹனுமந்தா, ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா, சீதாராமா ஹனுமந்தா, ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா, சுந்தர ராமா ஹனுமந்தா, ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா, ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், சீதாராமா ராம ஜெயம், ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா, சுந்தர ராமா ஹனுமந்தா, ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், சீதாராமா ராம ஜெயம், ஹனுமந்தா ஸ்ரீ ஹனுமந்தா, சுந்தர ராமா ஹனுமந்தா, சுந்தர ராமா ஹனுமந்தா, சுந்தர ராமா ஹனுமந்தா. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் நன்றிகள் பல. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக நன்றிகள். அடுத்து ஜெயலட்சுமி சங்கரன் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். குருவருள் ஆன்மீக மையத்தில் உள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம், லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம், நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா, லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம், நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா, லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம். நாராயணா என்னோ திவ்ய நாமம், நாராயணா என்னோ திவ்ய நாமம், அதை பாராயணம் செய்தால் போகுமே பாவம். நாராயணா என்னோ திவ்ய நாமம், அதை பாராயணம் செய்தால் போகுமே பாவம். லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம், நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா, லக்ஷ்மி நரசிம்ஹா நமஸ்காரம். லக்ஷ்மி தேவியுடனே உரைபவளே, உனக்கு பாமாலை தொடுத்து பூஜித்தோமே. லக்ஷ்மி தேவியுடனே உரைபவளே, உனக்கு பாமாலை தொடுத்து பூஜித்தோமே. துளசிவன பெருமாளே, துளசிவன பெருமாளே, உன்னை இருகரம் கூப்பியே வணங்குகின்றோம். துளசிவன பெருமாளே, உன்னை இருகரம் கூப்பியே வணங்குகின்றோம். லக்ஷ்மி நரசிம்ஹா
நமஸ்காரம். நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா லக்ஷ்மி நரசிம்மா நமஸ்காரம். பொன்னும் பொருளும் தருபவளே உன்னை மலர்களால் நாங்கள் அலங்கரிப்போமே. பொன்னும் பொருளும் தருபவளே உன்னை மலர்களால் நாங்கள் அலங்கரிப்போமே. ஹிரண்யகசிபை சம்கரித்து மோட்சம் தந்தாய். ஹிரண்யகசிபை சம்கரித்து மோட்சம் தந்தாய். பக்த பிரகலாதனுக்கு காட்சி தந்தாய். ஹிரண்யகசிபை சம்கரித்து மோட்சம் தந்தாய். நீ பக்த பிரகலாதனுக்கு காட்சி தந்தாய். லக்ஷ்மி நரசிம்மா நமஸ்காரம். நலந்தனை தந்தருள்வாய் நாராயணா லக்ஷ்மி நரசிம்மா நமஸ்காரம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன. ஓம் நம இதி. கல்யாணமம்மா கல்யாணம். ஸ்ரீனிவாச கல்யாணம் பாடல் பாடுறேம்மா, கேளுங்க. அதெல்லாம் கல்யாணமம்மா கல்யாணம். శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం కళ్యాణమమ్మ కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం పట్టు పీతాంబరాలు పసిటి ఆభరణాలు పెట్టేరమ్మ పేరంటాలు పావనమూర్తులకు పట్టు పీతాంబరాలు పసిటి ఆభరణాలు పెట్టేరమ్మ పేరంటాలు పావనమూర్తులకు అలిమేలే మంగమ్మ పద్మావతి దేవి దేవేరులయ్యేరు దేవదేవునికి అలిమేలు మంగమ్మ పద్మావతి దేవి దేవేరులయ్యేరు దేవదేవునికి గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద కళ్యాణమమ్మ కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం సిరులిచ్చే శ్రీదేవి భువినేలు భూదేవి సింగారాల శ్రీనివాసుని పరిణయ వేళమ్మ సిరులిచ్చే శ్రీదేవి భువినేలు భూదేవి సింగారాల శ్రీనివాసుని పరిణయ వేళమ్మ బ్రహ్మాండ నాయకుని శ్రీ వెంకటేశ్వరుని పెళ్ళాడే శుభముహూర్తం తిలగించండమ్మా బ్రహ్మాండ నాయకుని శ్రీ వెంకటేశ్వరుని పెళ్ళాడే శుభముహూర్తం తిలగించండమ్మా గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద కళ్యాణమమ్మ కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల
కళ్యాణం. ఆకాశమే పందిళ్ళుగా కొండలే పీటలుగా కూర్చున్నారు శ్రీదేవుడు కోమలాంగులతో. ఆకాశమే పందిళ్ళుగా కొండలే పీటలుగా కూర్చున్నారు శ్రీదేవుని కోమలాంగులతో. దేవతలు పేరంటాలే నక్షత్రాలే తవంప్రాలే నవరాళ్లకు జత కూడే జగన్నాథుడమ్మా. దేవతలు పేరంటాలే నక్షత్రాలే తలంప్రాలే నవరాళ్లకు జత కూడే జగన్నాథుడమ్మా. గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. కళ్యాణమమ్మా కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం. నిత్య కళ్యాణమై పచ్చని తోరణమై వైకుంఠవాసుడు వెలుకొండేనమ్మా. నిత్య కళ్యాణమై పచ్చని తోరణమై వైకుంఠవాసుడు వెలుకొందేనమ్మా. శ్రీనివాస కళ్యాణం తిలగించిన వారలు తిరుమల వాసుని ఆశీర్వాదం పొందోరే అమ్మా. శ్రీనివాస కళ్యాణం తిలగించిన వారలు తిరుమల వాసుని ఆశీర్వాదం పొందోరే అమ్మా. గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. కళ్యాణమమ్మా కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం. లోకాలను రక్షించి మోక్షమొసకు కళ్యాణం శ్రీ భూదేవి శ్రీనివాసుని కళ్యాణమమ్మా. లోకాలను రక్షించి మోక్షమొసకు కళ్యాణం శ్రీ భూదేవి శ్రీనివాసున కళ్యాణమమ్మా. మణిమయ మాలాధరునికి సింగార దేవేరులకు మణిమయ హారతులెత్తరే అంగణలెల్లరూ. మణిమయ మాలాధరునికి సింగార దేవేరులకు మణిమయ హారతులెత్తరే అంగణలెల్లరూ. గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద. కళ్యాణమమ్మా కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం. కళ్యాణమమ్మా కళ్యాణం శ్రీనివాస పద్మావతుల కళ్యాణం. ஜெய் வாசவி, ஜெய் ஜெய் வாசவி, வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. டைம் இருந்தா மறுபடியும் அப்புறம் பாடுறேம்மா. நீங்க திரும்பவும் பாடலாம். நீங்க இருங்க, அடுத்து பாடலாம். டைம் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, நன்றிகள். பானு ஹரியம்மா. திருப்பாவை. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த கைரரவம் கேட்டிலையோ ஓசைப்படுத்த கைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ
கேட்டே கிடத்தியோ தேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். கண்ணன் பாட்டு. யசோதனந்த கோபாலனே ஏழை என் மீதென்ன வன்மமோ பேதை என் ஓலம் கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா. யசோதனந்த கோபாலனே ஏழை என் மீதென்ன வன்மமோ பேதை என் ஓலம் கேட்டுமே பேசாதிருப்பதேன் கேசவா. நந்தகுமார நவநீத சோர பிருந்தாவன வாசி கோவிந்தா. நந்தகுமார நவநீத சோர பிருந்தாவன வாசி கோவிந்தா. வெண்ணையள்ளி உண்ட வேணுகானனே மண்ணையள்ளி உண்ட மதுசூதனா. வெண்ணையள்ளி உண்ட வேணுகானனே மண்ணையள்ளி உண்ட மதுசூதனா. பன்னிசைத்து பாவையர்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கோமள வண்ணனே கோமள மாமன்ற கேரளம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா. கோமள மாமன்ற கேரளம் தன்னில் கோவில் கொண்ட குருவாயூரப்பா. கோடி தவம் யான் செய்தாலுமே நிந்தன் கோலம் காண்பேனோ என் வாழ்விலே. கோடி தவம் யான் செய்தாலுமே நிந்தன் கோலம் காண்பேனோ என் வாழ்விலே. காண கிடைக்காத எந்தன் செல்வமே தேவாதி தேவா நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா. நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்து ஸ்ரீநேத்ரா. ஸ்ரீநேத்ரா நீங்க வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாக கணபதி பாடல். ஸ்ரீ மகா கணபதே சிவகுமார கணபதே ஸ்ரீ மகா கணபதே சிவகுமார கணபதே சக்தி ரூப கணபதே சதானந்த கணபதே சக்தி ரூப கணபதே சதானந்த கணபதே ஏகதந்த கணபதே हे रम्य गणपते एकदन्त गणपते हे रम्य गणपते लंबोदर गणपते लालित गुण गणपते लंबोदर गणपते लालित गुण गणपते विघ्नराज गणपते विघ्नमूल गणपते विघ्नराज गणपते विघ्नमूल गणपते विद्याधर गणपते विजयधीर गणपते विद्याधर गणपते विजयधीर गणपते करुणाकर गणपते
गौरी सुध गणपते करुणाकर गणपते गौरी सुध गणपते प्रणव रूप गणपते परम शांत गणपते प्रणव रूप गणपते परम शांत गणपते नमस्तेस्तु 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 गणपते அடுத்து ராமர் பாடல் ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ श्रीराम श्रीराम श्री मनोहर श्रीराम श्रीराम श्री मनोहर ஏலரா நீரய இந்த இன ராமையா ஏலரா நீரய இந்த இன ராமையா ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோஹர चालरा साराय स्वामी तणदय चालरा साराय स्वामी तणदय श्रीराम श्रीराम श्री मनोहर श्रीराम श्रीराम श्री मनोहर इंगये कर्ममा इडि नीको धर्ममा इंगये कर्ममा इडि नीको धर्ममा श्रीराम श्रीराम श्री मनोहर श्रीराम श्रीराम श्री मनोहर विघ्नये पावमो यवरीशावमो विघ्नये पावमो यवरीशावमो श्रीराम श्रीराम श्री मनोहर श्रीराम श्रीराम श्री मनोहर राघवेरहित त्याहराजनुत राघवेरहित त्याहराजनुत श्रीराम श्रीराम श्री मनोहर श्रीराम श्रीराम श्री मनोहर आदित्य हृदय आदित्य हृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यम् अक्षयं परमं शिवं नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वारशात्मं नमोऽस्तुते नमः पूर्वाय गिरये पश्चिमायात्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः
जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमः उग्राय वीराय सारंगाय नमो नमः मम पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः ब्रह्मेशानच्युतेशाय सूर्यादित्यवर्चसे बाष्मदे सर्वपक्षाय रौद्राय नपुषे नमः नमोदाय हिमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः सप्तचामीकराभाय विष्णये वर्णविष्णये नमस्तमो विनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नमस्तमो विनिघ्नाय रुचये लोकसाक्षिणे रुचये लोकसाक्षिणे தேவாரம் அரணை உள்குவீர் பிரமனூருயம் பரணையே மனம் பரவி உய்வினை காண உள்குவீர் வேணுனர் புனர்த்தானும் மின்கழல் பேமி உய்வினை நாடகின் பீர்கள் காதலுன் புகழ் ஆதி பாதமே ஓதி உய்வினை நரவமார் புழல் புறவனர்பதி இறைவன் நாமமே மரபல் நெஞ்சமே வாழ்நிலா சடை கோணியாய் மண்ணும் வேந்து கொங்கையால் வேந்தர் என்பரே கரிய கண்ணனை சிறப்புறல் துரியம் அரசை நாள்தோறும் மரவி உய்ந்தினே நரவமார் புழல் புறவனர்பதி இறைவன் நாமமே மரபி நெஞ்சமே என்றில் அரக்கனை குன்று சம்மைப்பன் அன்று நெருக்கவாய் இன்று நினைவினை அயலும் ஆளுமாய் முயலும் காழியார் வேந்தர் என்பரே தொழுமணத்தவர் பழுமணர் தொழில் பழுதி சம்பந்தம் மொழிகள் பத்துமே தோட்டாஷ்டகம் विदिता किल शास्त्र सुधा जलते महितोपनिषत्तनिये कृतये अलये विमलं चरणं भवतं करदेशिकमे शरणम् करुणावरुणालय पालय मा भवसागर दुःख विदून कृतं रचया किल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् भवये भववाणिधि मे निधर समताय सचेतसि कौतुकित मम वारय मोह महाजलति भवशङ्कर देशि मे शरतम् भवता जनता सुहिता भविता निज बोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकवितं भवशङ्कर देशिकमे शरणम् सुकृदे दिकृदे बहुता भवते भविता समदर्शन लालसत अकितिममिमं परिपालय मा भवशङ्कर देशिकमे शरणम् गुरु पुंगव पुंगव केतनते समतामय नाम हि गोपीसुति शरणागः वत्सल तत्त्वविदे भवशङ्कर देशिकमे शरणम् विदितानमया विचदैककलानि च किञ्चन काञ्चन नास्ति गुरो कृतये कलये विमलं चरण भवशङ्कर देशिकमे शरण भवशङ्कर देशिकमे शरण भवशङ्कर देशिकमे शरणम् நன்றிகள்மா. நன்றிகள் ஸ்ரீநேத்ரா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். நன்றிகள்மா.
அடுத்து திருமதி உமா தண்டமணி அம்மா அவர்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி நற்பவி நற்பவி. ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோட்டி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். மார்கசீர்ஷ ஏகாதசி தெலுங்குல இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. மார்கசீர்ஷ ஏகாதசி சர்வதினம் பொட்ட நோய் பக்துள்ளக்கும் ஜீவுள்ளக்கும் முக்தி காந்தி நீச்சே நோய். இன்னைக்குதான் கீதை பிறந்த தினம் அப்படிங்கிறாங்க. பொதுவா நாம சொல்வோம் ஆடி மாசம் 18 நாள் போர் நடந்தது, ஆடி 18ஓட போர்க்களம் முடிஞ்சதுன்னு. ஆனா இந்த கீதை பிறந்த நாள் இன்னைக்காம். அந்த கீதை பிறந்த தினமான இன்று மார்கழி, அதாவது மார்கசீர்ஷ மாசம், ஷாபக்ருது வருடம் மார்கழி 7, பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம், ஏகாதசி திதிங்க. அதுவும் வைகுண்ட ஏகாதசி. 30 முக்கோட்டி தேவர்களும் வந்து குவியும் அமிர்த யோகம் கூடிய முக்கோட்டி ஏகாதசி. இன்னைக்கு நாம பெருமாளை சும்மா பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டா கூட ஏன்னு கேட்டு உடனே வந்து காப்பாற்றுவாராம். அப்படி ஒரு மகிமை நிறைந்த நாள் இன்னைக்கு. இன்னைக்கான பாசுரம், சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணிங் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினாள் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நேசமுடையாய் திருவேலோர் எம்பாவாய். எவ்வளவு இன்னைக்கு நாம சங்கீர்த்தனமும் சாம கானமும் சொல்றோமோ அவ்வளவு வைகுண்டத்துல இருக்கிற அமானவன் சந்தோஷப்படுவார். அமானவன் அப்படின்னா நாமெல்லாம் மாணவர்கள், இந்த புவியிலே படிக்கின்ற மாணவர்கள். அமானவன்னா ஜனன மரண சக்கரமே இல்லைங்க. வைகுண்டத்துக்கு போறவங்க புண்ணிய பலன் முடிஞ்சதோ நித்திய சூரிகளா வாழ்ந்துட்டு மறுபடியும் பிறவி எடுக்கணும். அதுதான் வைகுண்டத்தை விட கைலாசம் மேல் அப்படின்னு சொல்றது. பூதகணங்களா போறவங்களுக்கு பிறவி கிடையாது. நம்ம சுந்தரர், பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் இவங்கெல்லாம் விதிவிலக்கு. ஆனா வைகுண்டவாசிகளுக்கு மறுபிறவி உண்டு. அவங்களுக்கு நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அமானவன் கை பற்றல் கடன், அமானவன் கை தீண்டல் கடன். நாம சங்கீர்த்தனம் மூலமாகவும் சாம கானங்கள் மூலமாகவும் பிரபு விஷ்ணுவை மகிழ்விக்க நாம வைகுண்டம் போறதுக்கு முன்னாடியே அமானவன் எதிர் வந்து கை தீண்டல் கடன். அவர் வந்து பிடிச்சு கூட்டிட்டு ஜெயன் விஜயனை கடந்து 7 துவாரங்களை கடந்து வைகுண்ட நாராயணனிடம் கொண்டு சேர்ப்பார். பொதுவா ஒரு கருத்து இருக்கு. ஸ்வர்க்கம் போக வேண்டி இருந்தால் நரகத்துக்கு கூட்டிட்டு போய் இவ்வளோ கஷ்டம் நீ அனுபவிக்கல, நல்ல பிள்ளையா இருந்த பூமியில ஸ்வர்க்கம் கிடைச்சிருக்கு. நரகத்துக்கு போகணும்னா ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த பாக்கியத்தை நீ இழந்துட்ட அப்படின்னு கொண்டு போய் நரகத்துல தள்ளுவார். அதே மாதிரி இந்த மார்கழி மாசம் 30 நாளும் எந்த ஜீவன் பிரியுதோ, அது புழுவோ பூச்சியோ ஆணோ பெண்ணோ குரங்கோ கரடியோ எதுவானாலும் வைகுண்ட வாசம் நிச்சயம். அந்த வைகுண்டத்திலையும் தாயான மகாவிஷ்ணுவை நன்கு சேவித்து பாத பூஜை பண்ணி நித்தியார்ச்சனை பண்றவங்களுக்கு கைலாச கதி நிச்சயம். அந்த கைலாசத்திலையும் பூதகணங்களோடு இணைந்து கணபதி முருகனை பண்பாடி பார்வதியின் பாதம் பற்றுபவர்களுக்கு பராசக்தி ஸ்ரீ லலிதாவின்
மணித்வீபவாசம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இன்னைக்கு ராமாயணம், பாரதம், பாகவதம் இது மூணுமே பார்த்துடலாம். அதுவும் ஏக்க ஸ்லோகம் தான். ஆட்டோ ராம தபோவனாதி கமனம் அஸ்வாமிருதம் காஞ்சனம் வைதேஹி ஹனனம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாசனம் வாலி நிகிரஹரணம் சமுத்ரதரணம் லங்காபுரி தாஹனம் பஸ்யத் ராவண கும்பஹர்ண மதனம் ஹத்வீத ராமாயணம். இந்த 4 வரியில ராமாயணத்தையே உள்ளடக்கி இருக்காங்க. ராமாயணம் முழுவதும் சொன்ன பலன், கேட்ட பலன், நினைத்த ஆதௌ பாண்டவதார்த ராஷ்டிர ஜனனம் லாக்ஷாங்கிருஹே தாஹனம் ஜோதாம் ஸ்ரீஹரணம் ரணே விகரணம் மக்ஷாலயே வர்தனம் லீலாகோகரணம் ரணே விகரணம் சம்திக்ரியாஜ்ரும்பணம் பஷ்யத் பீஷ்மயோதனாதி நிதனம் ஹேதத் மகாபாரதம். இது பாரத். அடுத்து பாகவத். ஆதௌ தேவகி தேவி கர்ப்பஜனனம் கோபி கிருஹே வர்தனம் மாயாபூதன ஜீவிதாபஹரணம் கோவர்தனோத்தாரணம் ஹம்சக்ஷேதன கௌரவாதிஹரணம் குந்தி சுதாபாலனம் ஏதத் பாகவத புராண கசிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம். ரம ராமயனுட மாபாரம் మము రక్షణ చేయుట మీ భారం రామ రామయనుట మా భారం మము రక్షణ చేయుట మీ భారం దండము పెట్టుత మా భారం యమ దండన పోకొట్టు మీ భారం దండము పెట్టుత మా భారం యమ దండన పోకొట్టు మీ భారం హరి హరి అనుట మా భారం మా ఆత్మనం సుకట మీ భారం స్వామి స్వామి అనుట మా భారం మా సౌఖ్యము సుకట మీ భారం లలిత అనుట మా భారం మమ్ము లలితతో చేర్చుట మీ భారం కృష్ణ అనుట మా భారం మా కష్టము పోకొట్టు మీ భారం రామ రామయనుట మా భారం మమ్ము రక్షణ చేయుట మీ భారం. இன்னைக்கு ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. ஒரு வருஷத்துல 24 ஏகாதசி வரும். சில நேரங்களில் 25 ஏகாதசிகள் வரும். இதுக்கு ஏகாதசிகளோட பேரை தெரிஞ்சுக்கலாம். உற்பத்தி ஏகாதசி, அதாவது பிரஜோத்பத்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி ஜனங்கள் உற்பவிக்கும் ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி தான் முக்கோட்டி ஏகாதசி, மோட்ச ஏகாதசி அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லியிருக்காங்க. அன்னைக்குதான் கீதா ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. தை மாசம் கிருஷ்ணபட்சம், அதாவது தேய்பிரையில வரக்கூடியது சபலா ஏகாதசி. சுக்லபக்ஷம் வளர்பிறையில வர்றது புத்திரதா ஏகாதசி. புத்திர பாக்கியம் தேவைப்படுபவர்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு
விரதம் இருந்து சேவித்தால் புத்திரபாக்கியம் கிடைக்கும். மாசி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசி சட்டிலா ஏகாதசி. மாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி ஜயா ஏகாதசி. இதே மாதிரி பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாசங்களில் விஜயா ஏகாதசி. விஜயான்னா வெற்றி தரும் ஏகாதசி. ஆமலக்கி ஏகாதசி. இந்த ஆமலக்கி அப்படின்னா பெரிய நெல்லிக்கனின்னு அர்த்தம். இந்த ஆமலக்கி ஆனி மாசம் வரும். ஆமலக்கி ஏகாதசி அன்னைக்கு புத்தம் புது அகல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர்கள் அதால் அலங்கரித்து ஒரு பெரிய நெல்லிக்கனி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து கொட்டை எடுத்துட்டு அந்த மண் அகலுக்குள்ள அதை இறக்கி மாவிளக்குக்கு திரி போடுற அப்படி திரி போட்டு நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வீட்டுல துளசி, நாராயணனோட மறு ரூபமாய் திகழ்கின்ற பெரிய நெல்லி செடிக்கு முன்னாடி இவங்களை வச்சா பூர்வ ஜென்ம கர்மா, இந்த ஜென்ம கர்மா தீர்ந்து ஜனன மரண சக்கரத்திலிருந்து நாம விடுதலையாகும். அடுத்த ஏகாதசி பாப மோச்சனிகா ஏகாதசி. அடுத்தது காமதா ஏகாதசி. காமதா ஏகாதசினா விரும்பியதை நிறைவேற்றும் ஏகாதசி. அதுக்குன்னா விருப்பம் அப்படின்னா நல்ல விருப்பம், நேர்மையான விருப்பம் இருந்தால் காமதா ஏகாதசி நமக்கு கொடுக்கும். வருதினி ஏகாதசி, மோகினி ஏகாதசி, அபரா ஏகாதசி, நிர்ஜலா ஏகாதசி. பீமன் வருஷம் பூரா 24 ஏகாதசி வருது, என்னால உபவாசம் இருக்க முடியல கிருஷ்ணா, ஏதாவது ஒரு பலன் வேணும் எனக்கு, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது, நான் ஒரு நிமிஷத்துல மயக்கம் வந்துடும் எனக்கு, நீயே சொல் அப்படிங்கவும் நிர்ஜலா அப்படிங்கிற ஏகாதசி ஆனி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசியா, அதாவது வளர்ப்பிறை ஏகாதசி. அந்த நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு பொட்டு தண்ணி கூட பல்லுல படாம பீமன் விரதம் இருந்தார். வருஷத்துல வர 24 ஏகாதசி பலன்களையும் பகவான் வாரி வழங்கி கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்த ஏகாதசி யோகினி ஏகாதசி. அதுக்கப்புறம் சாதுர்மாசியம் ஏகாதசி. சாதுர்மாசியம்னா நம்ம நடமாடும் தெய்வம் மகா பெரியவா, காஞ்சி பெரியவா இவங்க எல்லாம் சாதுர்மாசிய விரதம் கடைபிடிப்பாங்க. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற அந்த 4 மாதங்கள், 6 மாசம் தட்சிணாயன புண்ணிய காலம். ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம். தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். இந்த சாதுர்மாசிய விரதத்தை தட்சிணாயன புண்ணிய காலத்துல மகா பெரிவா மாதிரி நியம நிஷ்டைகள் கடைபிடிக்கிற மகான்கள் இருப்பாங்க. அந்த 4 மாதங்களும் ஏதாவது ஒரு சிறந்த இடத்துலதான் அவங்க தங்குவாங்க. சன்னியாசிகள் வெளியில தங்க மாட்டாங்க அவங்க மடத்தை தவிர. ஆனா இந்த மாதிரி ஒரு சிரேஷ்டமான இடத்துல அவங்க தங்குவாங்க. ஏன் அப்படின்னா எப்பயுமே மடத்திலேயே இருந்து அவங்க காரியங்களே கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜனங்களோட வருகை எந்தெந்த தூர தேசத்துல இருந்தோ வருது. ஆனா இவங்க சில நேரம் வெளியில கிளம்பி ஒரு இடத்துல கூடாரம் அடிச்சு தங்கும் பொழுது சின்ன சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்களும் அந்த பெருமாளோட அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாதுர்மாசிய விரதம் கடைபிடித்தார்கள். அதற்கு சாயினி ஏகாதசி, அப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இதுல வர்ற ஏகாதசிகள் சாமிகா ஏகாதசி, மறுபடியும் ஒரு புத்திரதா ஏகாதசி, அப்புறம் அஜா ஏகாதசி, பத்மநாபா ஏகாதசி, இந்திரா ஏகாதசி, பாபாங்குஷா ஏகாதசி, கார்த்திகை மாதம் வருகிற ஏகாதசி ரமா ஏகாதசி, 24வது ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி விழித்துக் கொள்கிறார். அதனால் அதற்கு பிரபோதினி ஏகாதசின்னு பேரா. இப்படி 24 ஏகாதசி பேர்கள். அதிகப்படியாக ஒரு ஏகாதசி வந்தா அதுக்கு பேரு கமலா ஏகாதசியாங்க. இப்படி ஏகாதசிகளுக்கும் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஏகாதசி எப்படி வந்தது? மது கைட்டப அப்படிங்கிற அசுரர்கள் எல்லா ஜனங்களையும் துன்பப்படுத்துறாங்க. இவங்க எப்படி பிறந்தாங்க? பிரம்மன் தன்னுடைய 4 முகங்கள் மூலமாக ஆத்மா உள்புறமாக திருப்பி
ஆத்ம தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய 4 சிரசுகளும் 4 முகத்தில் உள்ள கண்களும் மூடி உள்முகமாக 2 புருவமத்திக்கு மத்தியில ஆத்ம ஞானமா தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய செவிகளில் இருந்து 2 அரக்கர்கள் உற்பத்தி ஆனாங்க. சில பேர் சொல்லுவாங்க விஷ்ணு கிட்ட இருந்துதான் இவங்க உற்பத்தி ஆனாங்க அப்படிம்பாங்க. இதனால இவங்க மது கைட்டபர் அப்படின்னா என்ன? மது அப்படின்னா போதை, கைட்டபர் அப்படின்னா ஏமாற்றும் வித்தகம் தெரிந்தவர், அதாவது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சவங்களாம். அதனால இவங்க ரொம்ப கொடுமை பண்றாங்க பூலோகவாசிகளை, மேலோகவாசிகளை. எல்லோரும் பெருமாள் கிட்ட சரண் அடைய மத கைட்டப்பர்களை அவரு சம்ஹாரம் பண்றாரு. எல்லா பாவமும் நீங்கி அவங்களும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை போய் சேவித்து அவங்களும் நித்திய சூரிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதை, முரண் அப்படிங்கிற ஒரு அசுரனோட மகாவிஷ்ணு போரிட்டு கலைத்து அப்படியே கொஞ்சம் மயங்கி சோர்ந்து கிடக்கிறாப்பி நடிக்கிறார். அவர் மாயா மோகன ரூபம். அவர் உடம்புல இருந்து ஒரு தேஜஸ் வெளிப்படுது. அது ஒரு பெண் ரூபமாய் இருக்குது. அந்த பொன்னானவள் முரணை எதிர்த்து ஜெயித்தார். அதனால நீ என்னுடைய தேகத்திலிருந்து வெளிப்பட்டாய் ஏகாதசி, ஒரே நிமிஷத்துல வெளிப்பட்டுட்ட. அதனால இனிமேல் நீ ஏகாதசி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெறுவாய் அப்படின்னு சொல்றார். நம்முடைய நம்மாழ்வார் தாங்க இந்த ஸ்ரீரங்கத்துல பகல் 10 ரா 10 அப்படிங்கிற உற்சவங்களை தொடங்கி வைத்தாராம். வைகுண்ட ஏகாதசி தினம் முதலாக இரவிலே 10 நாட்கள் நடைபெறுவதே திருவாய்மொழி திருநாள். திருவாய்மொழி திருநாள். இத ராபத்து உற்சவம் அப்படின்னு வைஷ்ணவம் சொல்லுது. இந்த ராபத்து உற்சவ நாட்களில் திரு கைத்தல சேவை, திருமங்கை மன்னரின் வேடுபரி உற்சவம் போன்றவை நடக்கும். அதே மாதிரி நாம பார்த்திருக்கோம், ஸ்ரீரங்கம் போகும் பொழுது அரையர் சேவைன்னு ஒண்ணு நடக்கும். அதுவும் பிரசித்தம்தான். அந்த அரையர் சேவை நடப்பதற்கு முன் ஒரு அடியவர், ஒரு தொண்டர் மான் தோலை எடுத்துட்டு போய் பூமியில சடார் சடார் அடிச்சுக்கிட்டே போவார். அரையர் அவர் பின்னாடியே பாசுரங்களை பாடிக்கிட்டு வருவார். அப்படியும் ஒரு ஐதீகம் இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மதுகைட்டபர சம்ஹாரம் பண்ணினதுனால இன்னைக்கு உங்களை யார் யார் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஸ்வர்க்க வாசல் கொடுக்கணும் அப்படின்னு மது கைட்டபரும் கேட்கிறாங்க. சரின்னு பெருமாளும் கொடுத்துடுறாரு. இப்படி 25 ஏகாதசிகள் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவில், சென்னை பார்த்தசாரதி கோவில், பார்த்தசாரதி கோவில்ல தான் மனைவி மக்களோட பேரனோட கூட இருப்பார். அனிருத்தன், பிரத்யும்னன் எல்லாரோட இருப்பார். திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோவில், கும்பகோணம் சாரங்கபாணி கோவில், ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டநாதர் கோவில். இப்படி முக்கியமான கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசி எப்பயுமே சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஆனா நான் இத்தனை விரதம் இருந்தேன் அத்தனை அப்படின்னு மார்த்தட்டிக்க கூடாது. அப்பவும் நாம புத்தியா இருக்கணும். விழித்தெழுந்தால் அது பாவமாகிறது. அகம் பாவம் கூடாது. வைகுண்ட ஏகாதசி எல்லா இடத்துலயும் திறந்தாலும், எல்லா பெருமாள் கோயிலையும் திறந்தாலும் திருச்சிக்கு தெற்கே பெரும்பாலும் பகவான் காலையில் சயனத்திருக்கும் கோலத்துடன் இருக்கும் பொழுது, திருப்பதியில கூட பாருங்க தேங்காய் உடைக்க அனுமதி கிடையாது. தேங்காய் கூட உடைக்க மாட்டாங்க. ஏன்? பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய சயனம் கெட்டுடும் அப்படின்னு பெரியவர்களோட விசேஷ ஆதங்கம். ஆனா அவர் யோக நித்ரையில தான் இருக்காரு, முழிச்சுக்கிட்டு தான் இருக்காருங்கிறது பெரியவங்க சொல்றது. மாலையில் சயனம் கழைத்து பிறப்பாடு கண்டருளி பரமபத வாசல் சென்று திறப்பு செய்து ஆழ்வார்களுக்கு காட்சி அளிப்பதாக கொண்டாடுவர். அந்த பரமபத வாசல் திறப்பு தமிழகத்தில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களில் 5 சேத்திரங்களில் அந்த பழக்கம் கிடையாது. அவை 5 சேத்திரங்களுமே நித்தியமே பரமபதம் அளிக்க வல்ல கோவில்கள்.
தமிழகத்தில் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சென்னைக்கு அருகே உள்ள காஞ்சி வரதராஜன் சன்னதி, திரு குடந்தை சக்கரபாணி சன்னதி, திரு கண்ணபுரம் சன்னதி, திரு விண்ணகர் பெருமாள் சன்னதி, திரு வைகுண்ட விண்ணகர் பெருமாள் சன்னதி. இந்த 5 திவ்ய தேச சன்னதிகளுக்கும் பரமபத வாசல் கிடையாது. இந்த 5மே நித்திய பரமபத கஷேத்திரமா. அதிலும் திருக்குடந்தை தட்சணாயனத்திற்கு ஒரு வாசல், உத்தராயணத்துக்கு ஒரு வாசல்னு அப்படின்னு 2 பக்கமும் வாசல் வச்சிருப்பாங்க. நாமளும் பார்த்திருப்போம். ஆழ்வார் ரொம்ப அழகா இத பாசுரமா சொல்றாரு. திரு கண்ணபுரம் அப்படின்னாலே அந்த கோபுரத்தை சேவிச்சவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. திரு கண்ணபுரம் சௌரிராஜ பெருமான் சொல்லும் இடத்து சரணமாகும் தன் தாள் அடைந்தாருக்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பெருமான் அரணமைந்த மதில் கூழ் திரு கண்ணபுரத்து அரணியாளன் தன் அன்பர்க்கு அன்பாக மெய்யனே. எந்த வைகுண்ட ஏகாதசி ஆனாலும் பரமபதம் அடைய வேண்டுமானால் பகவானை உள்ளன்போடு சரணமடைய வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என கூவியவாறே பெருமாளின் பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே தவிர கதை பேசிக்கொண்டு செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் ஒரே ஒரு தகவல். வேலூர் ஜலநாராயண பெருமாள் ஸ்காட்லாந்து, அங்க ஒரு பெருமாள் ஜலநாராயண பெருமாளா இருப்பார். சதா சர்வ காலம் மிதந்துகிட்டே இருப்பார். அவர் மிதந்துட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு நித்திய பூஜைகள் நடக்கும். அந்த ஞாபகார்த்தமா வேலூர்ல ஜல நாராயண பெருமாள் பாம்பு படுக்கை மேல இருக்கார். தனது சொர்க்கஸ்தலமான வைகுண்டத்தில் வாசம் செய்வது போன்றே இந்த ஏற்பாடு ரொம்ப நல்லா பராமரிக்கிறாங்க. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கிற பிரபலமான கோவில்ல 44 சன்னதிகள் இருக்காம். தர்மபுரியில பரவாசு தேவர் கோவில் இருக்கு. பக்கத்திலேயே சிவன் சன்னதியும் இருக்கு. அந்த சிவன் சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னா அர்த்த மண்டபம், அதாவது கருவறைக்கு நேரே இருக்கிற மண்டபம் 4 தூண்களால் அது அந்த மண்டபம் தாங்கப்பட்டிருக்கு. ஒரு தூண் மட்டும் கீழே பூமியை ஒட்டாம இருக்கும். கீழே பேப்பர் விட்டு எடுக்கலாம். இதே மாதிரி கர்நாடகா மாநிலம் ஹம்பியில அந்த ஒரு மண்டபம் முழுக்க இருக்கிற தூண்களுக்குமே கீழே நாம பேப்பர் விட்டு எடுக்கலாம். இது மாதிரி நம்முடைய சிற்ப திறமை, அருட்பெரும் பாசுரங்கள் அருமை, இதையெல்லாம் நமக்கு பெரியவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நாம அவங்களுக்கு நன்றி சொல்லி விடை பெறுவோம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. வாய்ப்பு கொடுத்தமைக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவிமா. நன்றிகள் அம்மா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். அடுத்து ஜெயலட்சுமி சங்கரன் அம்மா, நீங்க பாடலாம். ஓம் 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 பகவானே பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. ஓம் 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 பகவானே பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. எம்மை காக்க வந்த லோகநாயகா கருணை உள்ளம் கொண்டவனே கருணாகரா. எம்மை காக்க வந்த லோகநாயகா கருணை உள்ளம் கொண்டவனே கருணாகனே. ஓம் 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 பகவானே பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. வைகுண்ட வாசனே ஸ்ரீனிவாசா வைகுண்ட வாசனே ஸ்ரீனிவாசா. பக்தர்களின் ரட்சகனே பரமதயாளா. வைகுண்ட வாசனே ஸ்ரீனிவாசா. பக்தர்களின் ரட்சகனே பரமதயாளா. ஓம் 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 பகவானே
பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. தசவதார புத்ரா ஸ்ரீ கிருஷ்ணா, தசவதார புத்ரா ஸ்ரீ கிருஷ்ணா, பக்தர்களின் ரட்சகனே பரமதயாளா, சங்கடங்கள் தீர்க்க வந்தாய் நாராயணா. தசவதார புத்ரா ஸ்ரீ கிருஷ்ணா, சங்கடங்கள் தீர்க்க வந்தாய் நாராயணா. ஓம் 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 பகவானே, பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. சத்யலோகவாசா சர்வேஸ்வரா, சத்யலோகவாசா சர்வேஸ்வரா, சங்கடங்கள் தீர்க்க வந்தாய் பரமேஸ்வரா. சத்யலோகவாசா சர்வேஸ்வரா, சங்கடங்கள் தீர்க்க வந்தாய் பரமேஸ்வரா. ஓம் 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 பகவானே, பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. ஓம் 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 பகவானே, பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. பத்மாவதி நாயகனே ஸ்ரீ பகவானே. వెంకటేశని నామము ఎంత మధురము, గోవిందని కీర్తన సగల చారము. వెంకటేశని నామము ఎంత మధురము, గోవిందని కీర్తన సుగల చారము. ఆద్యంతం నీ రూపం ఎంత మధురము, అభయమిసులు నీ కరములు ఎంత మధురము. ఆద్యంతం నీ రూపము ఎంత మధురము, అభయమిసులు నీ కరములు ఎంత మధురము. అవని బ్రోచె నీ నామము ఎంత మధురము, హరివరదా నీ హృదయము ఎంత మధురము. అవని బ్రోచె నీ నామము ఎంత మధురము, హరివరదా నీ కీర్తన ఎంత మధురము. కమలనాప నీ పదములు ఎంత మధురము, కరుణి పురియు నీ కన్నులు ఎంత మధురము. కమలనాప నీ పదములు ఎంత మధురము, కరుణి పురియు నీ కన్నులు ఎంత మధురము. కామితాలు నీ చూపులు ఎంత మధురము, నరసింహ నీ రూపం ఎంత మధురము. కామితాలు నీ చూపులు ఎంత మధురము, నరసింహ నీ రూపం ఎంత మధురము. శ్రీనివాస నీ దివ్యం ఎంత మధురము, అభయవరద నీ వరములు ఎంత మధురము. శ్రీనివాస నీ రూపం ఎంత మధురము, అభయవరద నీ వరములు ఎంత మధురము. సప్తగిరిలో నీ తీర్థము ఎంత మధురము, ఆహా గిరిదారి నీ మకుడము ఎంత మధురము. సప్తగిరిలో నీ తీర్థము ఎంత మధురము, ఆహా గిరిదారి నీ మకుడము ఎంత మధురము. తిరుమలలో నీ వైభవం ఎంత మధురము, వెంకటేశ నీ చరితము ఎంత మధురము. తిరుమలలో నీ వైభవము ఎంత మధురము, వెంకటేశ నీ సరితము ఎంత మధురము. శ్రీనివాస నీ లీలలు ఎంత మధురము, శ్రీనివాస నీ కీర్తన ఎంత మధురము. ఎంత మధురము, ఎంత మధురము. భజరే గోపాలం, భజరే
गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् भज गोपालम् भजित कुचेलम् भज गोपालम् भजित कुचेलम् कृपया मूलम् श्रुतिजुगचालम् कृपया मूलम् श्रुतिजुगकालम् भज रे गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् नदमन्दारम् नन्दकिशोरम् नदमन्दारम् नन्दकिशोरम् मोहशरीरम् भुवनाधारम् मोहशरीरम् भुवनाधारम् भज रे गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् आगमचारम् आगमचारम् योगविचारो आगमचारम् योगविचारो मूढ शरीरम् भुवनाधारम् मूढ शरीरम् भुवनाधारम् भज रे गोपालम् मानस भज रे गोपालम् मानस भज रे गोपालम् गोपालम् गोप गोपालम् நன்றிகளம்மா. நன்றிகளம்மா. அடுத்து தனலட்சுமி சத்யநாராயணன் அப்புறம் உஷா சுவாதி பாடுங்க. அவங்க 2 பேரும் பாடின பிற்பாடு நீங்க ஆரத்தி பாடிருங்கம்மா. ஜெயலட்சுமி சங்கரன்மா கடைசி நீங்க ஆரத்தி பாடிருங்க. ஓகே ஓகேம்மா. வணக்கங்கம்மா. பாடுங்கம்மா. மாதவா கேசவா மதுசூதனா மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதனகம் சிந்தயாமி யூயம் மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதனகம் சிந்தயாமி யூயம் वामन गोविन्द वासुदेव प्रत्युन्न वामन गोविन्द वासुदेव प्रत्युन्न राम राम कृष्ण नारायण अच्युता राम राम कृष्ण नारायण अच्युता दामोदर निरुद्र दैव पुण्डरीकाक्ष दामोदर निरुद्र दैव पुण्डरीकाक्ष नामन्त्रयाधीश नमो नमो नामन्त्रयाधीश नमो नमो माधवा केशव मधुसूदन
विष्णुश्रीधरापदनकं चिन्तयामि यूयम् पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्घर्षणा अदोद्गजा पुरुषोत्तमा पुण्डरीकाक्ष दिव्य हरिसङ्घर्षणा अदोद्गजा नरसिंह ऋषिकेश नरगजात्रिविक्रम नरसिंह ऋषिकेश नगधरात्रिविक्रम चरणागदा रक्ष जय जय सेवे चरणागदा रक्ष जय जय सेवे माधव केशव मधुसूदन विष्णुश्रीधरा पदनकं चिन्तयामि यूयम् महिद जनार्दन मत्स्यकूर्मवराह सहज भार्गवा बुद्ध जय दुर्ग कल्कि महिद जनार्दन मत्स्यकूर्मवराह सहज भार्गवा बुद्ध जय दुर्ग कल्कि विहिद विज्ञान श्री वेंकटेश शुभकरं विहिद विज्ञान श्री वेंकटेश शुभकरं अहमिह तव पददास्यं मनिषं भजामि अहमिह तव पददास्यं मनिषं भजामि माधव केशव मधुसूदन विष्णुश्रीधरा पदनकं चिन्तयामि यूयम् माधव केशव मधुसूदन विष्णुश्रीधरा पदनकं चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम् चिन्तयामि यूयम् चूडरम्म चतुलाल शोभान पाडरम्म चूडरम्म सतुलाल शोभान पाडरम्म കൂടുന്നതി പതിച്ചൂടി കൊടുത്ത നാഞ്ചാരി ചൂടരമ്മ സതുലാല ശോഭാന പാടരമ്മ കൂടുന്നതി പതിച്ചൂടി കൊടുത്ത നാഞ്ചാരി സോപാനേ 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 శ్రీ మహాలక్ష్మియడ సింగారాలకే మరుదు కాముని తల్లియడ చకరనాలకే మరుదు శ్రీ మహాలక్ష్మియడ సింగారాలకే మరుదు కాముని తల్లియడ చకరనాలకే మరుదు సోమునితో పుట్టువడ సొమ్ము కలలకే మరుదు సోమునితో పుట్టువడ సొమ్ము కలలకే మరుదు కోమలాంగి ఈ చూడి కొడుత నాంచారి కోమలాంగి ఈ చూడి కొడుత నాంచారి చూడరమ్మ చతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది పదిచూడి కొడుత నాంచారి శోభానే 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 కలసాది గోదురడ గంభీరాలకే మరుదు కలసాబ్ది గోదురడ గంభీరాలకే మరుదు తలపలోక మాదయడ దయమరియే మరుదు కలసాబ్ది గోదురడ గంభీరాలకే మరుదు తలపలోక మాదయడ దయమరియే మరుదు జలజ నివాసినియట చల్లదనమే మరుదు జలజ నివాసినియట చల్లదనమే మరుదు కొల్తి మీద ఈ చూడి కొడుత నాంచారి జలజ నివాసినియట
చల్లదనమే మరుదు కొల్తి మీద ఈ చూడి కొడుతనాచారి చూడరమ్మ చదులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది 10 చూడి కొడుతనాచారి శోభానే 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 అమరవంతితయట అదే మహిమయే మరుదు అమృతము చుట్టమడ ఆనందాలకే మరుదు అమరవంతితయట అదే మహిమయే మరుదు అమృతము చుట్టమడ ఆనందాలకే మరుదు తమితో శ్రీ వెంకటేశు తనే వచ్చి పెళ్ళాడే తమితో శ్రీ వెంకటేశు తనే వచ్చి పెళ్ళాడే తమితో శ్రీ వెంకటేశు తనే వచ్చి పెళ్ళాడే కొమర వయసు ఈ చూడి కొడుతనాచారి తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెళ్ళాడే కొమర వయసు ఈ చూడి కొడుతనాచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది 10 చూడి కొడుతనాచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది 10 చూడి కొడుతనాచారి శోభానే 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 శోభానే. நன்றிங்கம்மா. நன்றிகளம்மா. ஓகேங்க. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்து திருமதி உஷா சுவாதி. உஷா சுவாதி, நீங்க பாடலாம். హరి హరి రామ నన్నరమర చేయకు హరి హరి రామ నన్నరమర చేయకు నిరదము నీ నామ స్మరణయే మరణు నిరదము నీ నామ స్మరణయే మరణు హరి హరి రామ నన్నరమర చేయకు నిరదము నీ నామ స్మరణయే మరణు హరి హరి రామ. దశరథ నందన దశముఖమర్దన దశరథ నందన దశముఖమర్దన పశుపతి నందన పాప విమోచన దశరథ నందన దశముఖమర్దన పశుపతి నందన పాప విమోచన హరి హరి రామ నన్నరమర చేయకు నిరదము నీ నామ స్మరణయే మరణు హరి హరి రామ నన్నరమర చేయకు. మగిమయ భూషణ మంజుల భాషణ మగిమయ భూషణ మంజుల భాషణ చన జయ భూషణ రఘుకుల భూషణ చన జయ భూషణ రఘుకుల భూషణ మగిమయ భూషణ మంజుల భాషణ చన జయ భూషణ రఘుకుల భూషణ హరి హరి రామ నన్నరమర చేయకు నిరదము నీ నామ స్మరణయే మరణు హరి హరి రామ
నన్నరమర చేయకు పతిత భావన రామ భద్రాచల రామ పతిత భావన రామ భద్రాచల రామ సతతము శ్రీరామ దాసుడు నేను పతిత భావన రామ భద్రాచల రామ సతతము శ్రీరామ దాసుడు నేను హరి హరి రామ నన్నరమర చేయకు నిరదము నీ నామ స్మరణయే మరణు హరి హరి రామ నన్నరమర చేయకు జయ మంగళం నిత్య శుభమంగళం జయ మంగళం నిత్య శుభమంగళం శ్రీ శ్రీనివాసునికి శ్రీ వెంకటసునికి జయ మంగళం నిత్య శుభమంగళం శ్రీనివాసునికి శ్రీ వెంకటేశునికి జయ మంగళం నిత్య శుభమంగళం త్రేతాయుగంబున శ్రీరామమూర్తివై ద్వారబాయుగంబున శిలిపి కృష్ణుడువై త్రేతాయుగంబున శ్రీరామమూర్తివై ద్వారపాయుగంబున శిలిపి కృష్ణుడువై పువిలోన ధర్మాన్ని కాపాడినావు పువిలోన ధర్మాన్ని కాపాడినావు గీతాచారాన్ని బోధించినావు పువిలోన ధర్మాన్ని కాపాడినావు గీతాచారాన్ని బోధించినావు జయ మంగళం నిత్య శుభమంగళం శ్రీనివాసునికి జయ మంగళం నిత్య శుభమంగళం కలియుగంబున శ్రీ వెంకటేశునివై ఏడు కొండల పైన నీవు కొలువున్నా కలియుగంబున శ్రీ వెంకటేశునువై ఏడు కొండల పైన నీవు కొలువున్నా తలసి తలవకనే తరలి వచ్చేవు తలసి తలవకనే తరలి వచ్చేవు అడకక మునుపే వరములిచ్చేవు తలసి తలవకనే తరలి వచ్చేవు అడకక మునుపే వరములిచ్చేవు జయ మంగళం నిత్య శుభమంగళం శ్రీనివాసునికి శ్రీ వెంకటేశునికి జయ మంగళం నిత్య శుభమంగళం శ్రీనివాసునికి శ్రీ వెంకటేశునికి జయ మంగళం నిత్య శుభమంగళం నిత్య శుభమంగళం நித்திய சுபமங்கலம். நன்றிம்மா. நன்றிகளம்மா. குருவருள் ஆன்மீக மையத்தின் சார்பாக மிக்க நன்றிகள். அடுத்து சிவமதி லட்சுமி ஐயா. ஓம் நமோ நாராயணாய. இன்று ஒரு அற்புதமான நாள், டிசம்பர் 23. அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி இந்த அற்புதமான நாளில் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும் கூறுகின்றேன். இறைவனை சரணடையும் அடியவர்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் தான் இன்று ஒரு அற்புதமான நாள், இந்த டிசம்பர் 23 என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது. இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. ஒரு ஆண்டுக்கு 24 ஏகாதசிகள் உண்டு. அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறதாம்.
திருமாலின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐதீகம் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப ஆண்டு முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்கிறத விட அவங்கள முடியாம இயலாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதேசி தினத்துல ஒரு நாள் மட்டும் அந்த பெருமாளை வழிபட வேண்டும் என்பது அற்புதமான தத்துவங்கள். இந்த 11 என்ற ஒரு அற்புதமான தத்துவத்துக்கு நமது ஆன்மீக நிகழ்வில் ஒரு அற்புதமான விளக்கங்கள் உண்டு. அதாவது ஏகாதேசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானேந்திரியங்கள், அதாவது நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும், அதுல 5 இதுல 5 மனம் 1, இந்த 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசியின் தத்துவம். இப்ப பாத்தீங்களா, இந்த ஏகாதேசியின் தத்துவத்துல கூட தியானம் இருப்பது, நம்மளுடைய அந்த பஞ்சபூதங்களுடைய சக்திகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து தியானம் இருப்பதே ஏகாதேசியின் தத்துவமாக அப்பயே குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி உடலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதேசி புண்ணிய தினம் இன்று என்று அற்புதமான நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. எல்லாத்துக்குமே தெரியும் ஏகாதேசி எப்படி கதை என்னங்கிறது. அதே போல சொர்க்காவாசல் திறப்பது, வைகுண்ட ஏகாதேசி விரதத்தினுடைய படங்கள், இதனுடைய பாடல்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமா இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமா பாடிட்டு இருக்கீங்க. இதுல புராண காலத்துல ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு விளக்கங்கள் நமக்கு பதிய வைக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்கழி மாதங்கிறது அதாவது பீடை மாதம் சொல்லுவாங்க ஒரு சில காலகட்டத்தில். ஆனா உன்னதமான மாதம் இந்த மார்கழி மாதம், அதாவது பனிக்காலம் என்று சொல்வதனாலதான் அப்படி அதை மாத்தி இப்ப இந்த காலத்தை பீடை காலம் சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த மார்கழி மாதத்துல விவசாயிகளுடைய அற்புதமான தத்துவங்கள்ல விளை நிலங்கள்லாம் விளைந்து தை மாதத்துல அறுவடைக்கு வருமா. அப்ப இந்த மார்கழி மாதத்துல எல்லாரும் விரதம் இருந்து தை மாதம் அறுவடை நடக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு திருமண செலவுகளுக்கு தேவையான பணங்கள் விவசாயத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். அப்படிங்கறதான் இந்த மார்கழி மாதத்துல நோன்பு இருந்து அந்த அறுவடையாகக்கூடிய தை மாதத்துல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தலாம் என்பதை அந்த காலத்திலிருந்து நமக்கு பல அறிவுரைகளை கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்பதான் விஞ்ஞானம் நிறைய வளர்ந்துருச்சு. அப்பெல்லாம் விவசாயத்தை நம்பிதான் இந்த உலகம், இந்த தமிழகமே விவசாயத்தை நம்பிதான் இருந்திருக்கு. அப்ப இதனுடைய அற்புதமான விளக்கமா தான் இந்த ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கறத நம்ம புராணத்திலிருந்து நம்ம நேசிக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான தத்துவம் தான் இந்த நோன்பு இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதாவது இந்த மார்கழி மாதத்துல எப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விரதத்தினுடைய தத்துவங்களையும் நமக்கு நிறைய நிகழ்ச்சிகள்ல கொடுத்துருக்காங்க. அதுபோல இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா பகல் 10 முடிஞ்சிச்சு, இப்ப ராப்பத்து ஆரம்பம். ராப்பத்து எப்படி ஆரம்பம்னா பகல் 12 மணிக்கு கதவு திறக்கப்படும், இரவு 12 மணிக்கு கதவு சாத்தப்படும். அந்த பெருமாள் வரும்போது கதவு திறக்கப்படும், பெருமாள் திரும்ப வெளியில போகும்போது கதவு சாத்தப்படும். இப்படிதான் ராப்பத்து பகல் 10 என்று இப்ப ரொம்ப விசேஷமா எங்க ஸ்ரீரங்கத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு முதல் வைகுண்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஸ்ரீரங்கத்துக்கு உண்டு. ஆனா இந்த 108 திவ்ய தேசங்களிலும் இந்த மார்கழி மாதத்துல பூஜைகள் நடைபெறும். அதுலயும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பனிக்காலத்துல ஏற்படக்கூடிய அந்த சளி இருமல் நோய்களுக்கெல்லாம் அந்த காலையில எழுந்திருச்சோன்னே அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் மிளகு சாதம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அடியன் கூட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் எங்களுடைய சிவாலயத்துல வாங்கியிருக்கேன். அந்த மிளகு சாதம் சாப்பிடும் போது நமக்குள்ள அந்த சளி இருமல் இந்த பனிகாலத்துல நோய் தீர்க்கக்கூடிய சக்தியாகவும் இந்த மார்கழி மாதத்தை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க புராணத்துல. இப்படிதான் ஒரு ஆன்மீக ரீதியா, நம்மளுடைய வாழ்க்கை ரீதியா, தொழில், அதாவது நம்மளுடைய வருமானத்துக்குள்ள தத்துவங்கள் ரீதியா இந்த மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான தத்துவங்களை நம்ம விளக்கி சொல்லிட்டு இருக்கோம். அது போல எங்க பாடல்களும் ரொம்ப அருமையா பாடிட்டு இருக்காங்க. இப்பவும் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருச்சு சங்கூதிர பண்டாரன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வம்சாவளியா வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல ஊதிட்டு இருக்காங்க காலைல எழுந்திருச்சோன்ன. ஏன்னா அந்த பெண்மணிகள்லாம் சீக்கிரமா எழுந்திருச்சு காலைல எழுந்து சாணம் தெளிச்சு கோலம் போட்டு அங்க ஆண்டாளையும் அந்த திருப்பாவை என்பது பெருமாளுக்கு, திருவம்பாவை என்பது சிவனுக்கு.
இதுல நம்ம 2 அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். திருப்பாவை பெருமாளுக்கும் திருவம்பாவை மாணிக்கவாசகர் சிவனுக்கும். இப்படிதான் இந்த தத்துவங்கள் நமக்கு விளங்கிட்டு இருக்கு. அதனாலதான் சங்கோதரம், அந்த சங்கோதர பண்டாங்க வரும்போது விடிஞ்சு போயிடுச்சு, நம்ம எழுந்திருச்சு கோலம் போடணும், சாணம் போடணும் அப்படின்னு எழுந்திரிச்சுருவாங்க. அப்படிதான் அந்த காலத்தில இருந்து இந்த மார்கழி மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பை பயன்படுத்தியிருக்கிறது என்பதை அன்போடு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதை வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதத்தினுடைய அற்புதமான சிறப்பு அனைவரும் பயன்பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று அந்த நமோ நாராயணா என்ற அவர் மந்திரத்தை கூறி, திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் என்றும் நமசிவைய என்றும் நமோ நாராயணா. நன்றிகளம்மா, வணக்கம். நன்றிகள் ஐயா. குருவருள் ஆன்மீக மையம் சார்பாக நன்றிகள். ஜெயலட்சுமி சங்கரன் அம்மா, ஒரே ஒரு சின்ன ஆராய்ச்சி போதும், முடிச்சிடலாம். சரிங்க. கிருஷ்ண நாமம் கொண்டவர்க்கு மங்களம் கிருஷ்ணா, கிளேசம் தன்னை தீர்ப்பவர்க்கு மங்களம் கிருஷ்ணா. கிருஷ்ண நாமம் கொண்டவர்க்கு மங்களம் கிருஷ்ணா, கிளேசம் தன்னை தீர்ப்பவர்க்கு மங்களம் கிருஷ்ணா. லக்ஷ்மி சமேதருக்கு மங்களம் கிருஷ்ணா, பட்சமுடனே வந்திடுவாய் மங்களம் கிருஷ்ணா. லக்ஷ்மி சமேதருக்கு மங்களம் கிருஷ்ணா, பட்சமுடனே வந்திடுவாய் மங்களம் கிருஷ்ணா. பாவம் தன்னை தீர்த்திடுவாய் மங்களம் கிருஷ்ணா, உமை பாடி மனம் மகிழ்ந்தேன் மங்களம் கிருஷ்ணா. பாவம் தன்னை தீர்த்திடுவாய் மங்களம் கிருஷ்ணா, உமை பாடி மகிழ்ந்தேன் மங்களம் கிருஷ்ணா. உன் பாதம் தன்னில் சரணடைந்தேன் மங்களம் கிருஷ்ணா, 1000 நாமம் கொண்டாய் மங்களம் கிருஷ்ணா. உன் பாதம் தன்னில் சரணடைந்தேன் மங்களம் கிருஷ்ணா, 1000 நாமம் கொண்டாய் மங்களம் கிருஷ்ணா. கிருஷ்ண நாமம் கொண்டவர்க்கு மங்களம் கிருஷ்ணா, கிளேசம் தன்னை தீர்ப்பவர்க்கு மங்களம் கிருஷ்ணா. மங்களம் கிருஷ்ணா, மங்களம் கிருஷ்ணா, மங்களம் கிருஷ்ணா, மங்களம் கிருஷ்ணா. வாழ்க வளம்.